அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை பார்க்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி. இப்ப நம்ம எல்லாரும் எதற்கு சந்திக்கிறோம் தெரியுமா? வர இருக்கும் மகா சிவராத்திரி. மகா பெரியவர் சொல்றார், விரதங்களிலேயே உயரிய விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம். ஒரு இரவு, இப்ப அந்த காலத்துல இரவு முழுக்க விழித்திருப்பார்கள். ஏகாதசியா சிவராத்திரியா விடவே மாட்டாங்க. அவ்வளவு நேரம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் சுவாமிக்காக நீங்கள் செலவிட்டால் போதும், எல்லா மங்களமும் கிடைக்கும். இப்ப நான் ஒரு டூவல் பெனிஃபிட் பத்தி சொல்ல போறேன். என்ன? ஒன்று மங்களம் தரும், இன்னொன்று தீய சக்திகளை அழிக்கும். அது என்ன? மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி, அந்த சமயத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இரவு மங்களத்தை தரும். அதை தொடர்ந்து அந்த அமாவாசைக்கு மயான கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரியை கொண்டாடுவார்கள். அது தீய சக்தி, திருஷ்டி, இது எல்லாத்தையுமே அழிச்சிடும். இப்ப முதல்ல சிவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இரவு நடுநிசின்னு சொல்றோம் இல்லையா, 12 மணி. கடிகாரத்துல கூட எப்படி இருக்கும்? பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் இரண்டும் அப்படியே சரிவர ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்திருக்கும் வேளை. அதுதான் மகா சிவராத்திரியின் உன்னதமான நேரம். அப்ப இரவு 12 மணின்னு பார்க்கும் பொழுது ஒரு 11:30 12, அதாவது 4 கால பூஜைகள் உண்டு. மாலை 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும். மாலை 6 to 9 முதல் காலம், பிரம்மாவால் பூஜிக்கப்படும் நேரம். அந்த சமயத்துல பூஜைகள் நாம் செய்தாலோ இல்ல கோயில்கள தேன் பால் தயிர் வாங்கி கொடுத்தாலோ ஞானம் வரும், குழந்தைகளுக்கு படிப்பு வரும், பிரம்மன் சரஸ்வதி கடாட்சம். இரவு 9 நடுநிசி 12 வரைக்கும் திருமாலும் திருமகளும் சிவபெருமானை பூஜிக்கிறார்கள். செல்வ வளம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நடுநிசி 12 அதிகாலை 3 வரை பராசக்தி உமாதேவியே சுவாமிய பூஜிக்கிறார். அந்த சமயத்துல என்ன ஒரு தப்பு பண்ணாலும் தவறை உணர்ந்து அம்பாளோடு நாம் வழிபடும் பொழுது தீராத பிரச்சனையும் தீர்ந்திடும். தீராத ஏதாவது ஒரு குற்றம் புரிந்திருந்தாலும் அதற்கான மன்னிப்பு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் திரு அண்ணாமலையினுடைய தத்துவம். அப்படியே அன்னப்பறவையாக பிரம்மா மேல போய் சுவாமியின் முடிய பார்க்கணும், திருமால் வராக அவதாரம் எடுத்து சுவாமியினுடைய திருவடியை பார்க்கணும்னு வராங்க. திருவடியை பார்க்க முடியலன்னு திருமால் சொல்லிட்டார். ஆனா தாழம்பூவிடம் பொய் சொல்ல வைத்தார் பிரம்மதேவன். அதனால சுவாமி தாழம்பூ பொய் சொன்னதால் இனி எனக்கு அந்த தாழம்பூவை வைத்து யாரும் பூஜை செய்யக்கூடாது, சத்திய கடவுள் நான், சின்ன பொய்யும் சுவாமி ஏத்துக்க மாட்டார். ஆனா அப்பேற்பட்ட தாழம்பூவை கூட அம்பாள் மன்னிக்கிறான். சிவராத்திரி இரவு 3ஆம் காலத்திற்கு தாழம்பூ வைத்து கொண்டாடலாம். அப்ப என்ன ஒரு தவறு நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருந்தாலும் அதற்கான மன்னிப்பு இரவு வேளையில் அந்த 3ஆம் கால பூஜையில் கிடைக்கும். அப்ப இரவு 11 12, அதாவது திருமாலும் திருமகளும் பூஜித்து நிறைவு செய்யும் நேரம். அடுத்தது 3ஆம் காலத்தின் துவக்கம், அம்பாள் பூஜை பண்ணக்கூடிய சமயம். அந்த 1 மணி நேரத்தை விடாதீர்கள். முடிஞ்சா இரவு முழுக்க சிவாலயத்திற்கு செல்லுங்கள், அபிஷேகத்திற்கு உதவி செய்யுங்கள், முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள். இல்லைங்க நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், பக்கத்துல சிவன் ஆலயம் கிடையாது, தவறே இல்லை. வீட்டுல உட்கார்ந்து கிடைத்த புஷ்பங்களை வைத்து ஒரு காலங்களிலும் ஒரு முறை சிவபுராணம் சொல்லி பூஜை செய்யுங்கள். திருவாசகத்தை விட என்னங்க இருக்கும்? எதுவுமே கிடையாது. அந்த அளவு கூட பண்ண முடியலையா? இரவு 11 12 விடவே விடாதீங்க. திருமகள் திருமால் அருளும் கிடைக்கும், வறுமை நீங்கும், புகழ் கிடைக்கும். அம்பாளுடைய அருள் தீராத பழியையும் எடுத்துவிடும். அந்த சமயத்தை நீங்க யாரும் விட்டே விடாதீர்கள். அப்பேற்பட்ட உன்னதமான நேரம் சிவராத்திரி நடுநிசி. விரதம் இருங்கள். வள்ளலார் சொன்ன மாதிரிதான், பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. எதுக்கு தனிமை? தனிமையில இருந்தாதான் சுவாமியை நினைக்க முடியும். எல்லாரோட இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்கள் நினைவுக்கு வரும், பேசுவோம், சந்தோஷமாவே பேசலாம். ஆனா அந்த ஒரு நாள்
சுவாமியை நினைக்கணும். அதனால தனித்திரு, விழித்திரு, இரவு முழுக்க முடிந்தவரை விழித்திருந்து சிவாய நமன்றத சொல்லணும். அடுத்தது பசித்திரு, விரதம் இருக்கணும். முடியலையா, எதுவுமே இங்க கட்டாயம் இல்லை, ஆனா முடிந்த அளவு அந்த சௌகரியமான உணவுகளையாவது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த ஒரு விஷயங்களை இந்த சிவராத்திரிக்கு நீங்க எல்லாருமே செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், சம்பந்தர் சொல்றார், நம்ம என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன ஒரு இன்னல்கள் இருந்தாலும் காரணம் நம்ம பாவங்கள். அந்த பாவங்களை தொலைக்க வேண்டிய நாள் சிவராத்திரி. எப்படி? கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியும். உடம்பால வேலை பண்ணணும் சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும். எப்படி? கோயில் போறோம், எல்லாருமே கவர்பால் வாங்கி அங்கங்க அந்த கவர் இருந்தா ஒரு 4-5 குப்பைகள் எடுத்து போடணும். அந்த தூய்மைப்படுத்துதல் இறைவனுக்கும் இறை தொண்டர்களுக்கும் உடம்பால கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும். அப்ப உடலை வருத்தி செய்யக்கூடிய சிவத்தொண்டு, சிவ தொண்டர்களுக்கான சேவை நம்ம பாவத்தை எரிக்குங்க. எந்த அளவு அபிஷேகங்கள் பார்க்குறீங்களோ, அபிஷேகம் பார்க்க 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 அப்படியே பாவங்கள் கரைந்து போகும். முடிந்த அளவு பசும்பால் கொடுங்க, கிடைக்கலன்னா கவர்பால் கொடுங்க, தவறில்லை. ஆனா முடிந்த அளவு இறைவனுக்கு பசும்பால் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பக்கத்துல கோயில் இருந்தா 11:00 to 12:30 கோயில்ல இருங்க. இல்லையா, இல்லத்தில் இருந்து கொண்டே இரவு 11:30 to 12:30 சுவாமிக்கு கிடைத்த மலர்கள், முக்கியமா வில்வம். ஒரு வில்வம்னா அந்த 3 இதற்குள்ள இலைகள் சேர்ந்ததுதான் ஒரு வில்வம். திருதளம், திரிகுணாகாரம், திரிநேத்ரஞ்ச, திரியாயுஷம், திரு ஜன்ம பாப சம்ஹாரம், ஏக்க வில்வம் சிவார்ப்பணம். அந்த ஒரு வில்வம் கிடைச்சா கூட அதை வைத்து சுவாமிக்கு பூஜை செய்யுங்கள். ஆழகால விஷம், பார்க்கடலிருந்து வந்த நன்மைகளை பிற தெய்வங்கள் எடுத்துட்டாங்க. விஷத்தை யாராவது எடுத்துப்பாங்களா? என்கிட்ட இருக்கிற நல்லதை 4 பேர் எடுத்துப்பாங்க. என் பிரச்சனை யாராவது வாலண்டியரா வந்து எடுத்துப்பாங்களா? கருணையான தெய்வம் உதவின்னு கேட்ட உடனே சுவாமி ஆழகால விஷத்தை உண்டார். அப்படி உண்டு மகிழ்ந்து அவருக்கு எதுவுமே நடக்கல. அப்படி அவர் நந்தியின் மீது ஆடியதுதான் மகா பிரதோஷம். அந்த நன்றிக்காக தேவர்கள் வணங்கியதுதான் இந்த மகா சிவராத்திரி. அது திரியோதசி பிரதோஷம், சதுர்தசி நம்முடைய மகா சிவராத்திரி. அப்படி தேவர்கள் இறைவனின் கருணையை கொண்டாடியதுதான் மகா சிவராத்திரி. அம்பாளுடைய கை வைத்து திருநீலகண்டர் அப்படின்ற பெயர் சுவாமிக்கு. ஏன் தெரியுமா? இந்த நன்றியை மறக்காதீங்க. உங்களுக்காக விஷத்தை அருந்தி கருணையோடு இருக்கும் மூர்த்தம். எறும்பு பூஜை பண்ணா திரு எறும்பு, யானை பூஜை பண்ணா திரு ஆனைக்கா காளஹஸ்தி. இப்படி எறும்பு, தேவர்கள், தெய்வங்கள் எல்லாரும் பூஜை செய்யும் கடவுள் சிவபெருமான். மங்களத்தை கொடுப்பார். அதனால சிவராத்திரி அன்னைக்கு ஒரு தடவையாவது சிவபுராணம் சொல்லிடுங்க. நமச்சிவாயன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற சுகங்கள்லாம் கிடைச்சிரும். வீடு, காரு, ஏசி. சிவாய நமன்னு சொன்னா சிவனே கிடைச்சிருவார். அதனால 5 எழுத்து மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அது முடிஞ்சு வரப்போற மயான கொள்ளை, மயானம் எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டிய நாள். அதனால அன்று அம்பாளோடு அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன்? வாழ்க்கை நிலையாமை. மயானத்துக்கு தான் வரணும்ல, இந்த வாழ்க்கைக்கா இவ்வளவு ஆனவன்னு நம்ம வாழ்க்கையை உணர வைப்பாள் அங்காள பரமேஸ்வரி. சிவனுக்கே நேர்ந்த தோஷத்தை தீர்த்து வைத்தவள். இங்க சிவ பூஜை செய்கிறா கணவனுக்கு ஏற்றம், அங்க சிவனுக்கே ஏற்பட்ட தோஷத்தை நீக்கினாள் என்றால் அம்பிகைக்கான ஏற்றம். சிவனும் சக்தியும் விட்டு கொடுக்காம எப்படி வாழணும்ன்றத கத்துத்தராங்க. மயான கொள்ளை என்று உங்கள் இல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சை வைத்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கே தெரியாத கண் திருஷ்டி இருக்குமானா இருக்கும். எப்படி? ஒரு மொபைல் அன்லாக் கூட ஃபேஸ் ஆப் வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம முகம் பார்த்தால் அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய லாக் தீரும். ஆனா கண்ணை மூடி பாருங்க, அது வராது. கண்ணை திறந்தாதான் அது அன்லாக் ஆகும். அப்ப கண்ணுல ஒரு பவர் இருக்கு. மகா பெரியவர் மாதிரியான ஞானிகள் நம்மளை பார்க்கும் பொழுது நல்லது நடக்குது. ஆனா யாராவது ஒருத்தர் தீய எண்ணத்தோட பத்தியா எப்படி வந்துட்டான், உழைப்பு தெரியாது, முயற்சி தெரியாது, அப்படி நினைச்சிட்டாங்கன்னு வைங்க, அந்த தீய சக்தி, தீய பார்வை, கண் திருஷ்டி எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் சர்வ வல்லமை உள்ள அங்காள பரமேஸ்வரிக்கு உண்டு. அதனால அன்று அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து எலுமிச்சை வைத்து வாங்கி வீட்டில் வையுங்கள்.
இதெல்லாம் உங்களுக்கு தீய சக்திகளை எடுத்துவிடும். சிவம் மங்களத்தை தருவார், சக்தியானவள் தீவினைகளை எடுத்து விடுவாள். அதற்கு பிறகு சிவசக்தியின் அருள் பெற்ற நம்முடைய வாழ்க்கை பரமானந்தம். தென்னாருடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.